என்னடா சவுண்ட் வருது மொத்தம் போனிங் பண்ணிருக்கியா? ஓகேடா. எழுது 4-3 ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வண்டி. வாய்ஸ் வருதுன்னு போதுண்ணா. பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம பட்டறையோட கண்ணாடி, அதாவது ஃபைபர் இது கண்ணாடியெல்லாம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறவர். இதுனா வண்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன வேலை தான் இருக்குது. கஸ்டமர் வந்து டெலிவரி எதுவும் எடுக்காதனால வண்டி அப்படியே நிற்க வைக்கிறோம். இந்த வண்டி ஒர்க் முடிஞ்சது. சின்ன சின்ன வேலை இருக்கிறனால வண்டி வந்து கஸ்டமர் எடுக்காதனால வண்டி அப்படியே நிறுத்தி வச்சிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்டரு பெயிண்டிங் முடிஞ்சிருக்கு. உள்ள வந்து டாப் அப் பல்சர் மட்டும் ஒட்டணும். ஆனால் கஸ்டமர் வந்து ஏதோ அமௌண்ட் செட்டில் எதுவும் பண்ணாதனால அப்படியே வேலை நிற்கிது. அது ஈச்சர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் வந்தது. ஈச்சர் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து நம்மகிட்ட ரெடி பண்ணிட்டு போனாங்க. லாக்டவுனில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு பெட்டி லைட்டு போட்டு கொம்பு மிரர் போட்டு சைடு பாட்டி சுற்றியும் லைட் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா டூம் வச்சுட்டு அப்படியே உள்ளே போனோம்னா இந்த டிவி பார்ட்டிஷன் மட்டும் அடித்தாங்க. டிவி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 32 இன்ச்சு டிவி. சவுண்டு கம்மியாக விட. இது பார்த்தீங்கன்னா பகடா செட்டு, துரையாடியோ செட்டுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இங்கே செட்டு இதுக்கு போட்டு பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே சுவிட்ச் பாக்ஸு. டாப் பல்ஸ் மட்டும் அடிக்கலை. ஜேபிஎல் போட்டு லக்கேஜ் கேரியெல்லாம் துணி ஊட்டி புஷ் பேக் பார்த்தீங்கன்னா 19 சீட் வச்சுருந்தது வண்டிக்கு போட்டு. இந்த பக்கம் ஒரு சார்ஜர் நார்மலாக தான் பண்ணிட்டு போனாங்க. இப்போ என்ன வேலைக்காக வந்துருக்குதுன்னா, பின்னாடி வந்து பாடியெல்லாம் கழட்டிகிட்டு இருக்கோம். பார்க்கும்போது தெரியும் எல்லாம் கழட்டி வண்டியை வந்து பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுது. எக்ஸ்டெண்ட் பண்ண தான் தெரியும். 7ஓட அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாகுவார் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். மேலே ஜாகுவார் ஃபிட்டிங் பண்ணிட்டு வண்டி பெயிண்டிங், கோச் பெயிண்டிங் மாடல் மாற்றுது. வண்டி கோச்சாகவே மாற்றுது. ஃப்ரண்ட்டு ஷோ செட் மட்டும் ஆல்ட்ரு பண்ணல, பேக் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க சீட்டு பத்தலங்கிறதுக்காக. இதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வேலை பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். ஒரு வாரத்தில் முடிஞ்சுதான் நம்ம சேனல்லே இதோட வேலையை போட்டுடலாம். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இதுக்கு மேலே வாரம் ஒரு வண்டியோட லைவ் போட்டுருவோம். ரெகுலராக லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். அதனால் பாருங்கள். இப்போ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் 16 டேட் ஆகுது. ஒரு வாரம்னு வச்சுக்கிட்டோம்னா 18ஆம் தேதி. இப்போ 20, 21 ரெடி ஆயிரும். ஏன்னா இப்போ பேக்கில் சீட் போடும்போது எக்ஸ்ட்ரா 2 சீட் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு ஷோ செட்டு மாற்றிடாது, லைட்டிங் மட்டும் போடுது. கண்ணாடி பார்த்திங்கன்னா சைடு லாஸ்ட்டு கண்ணாடி மட்டும் கழட்டி எடுத்துருவாங்க. எதுக்காக இருக்குதுன்னா, இந்த சின்ன ஃப்ரேமாக இருக்கும். இதுனா இது சின்ன ஃப்ரேமாக இருக்கும். முன்னாடி இருக்கிற ஃப்ரேம் 3 பெருசாக இருக்கும். இந்த சின்ன ஃப்ரேம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல மட்டும் பெரிய ஃப்ரேமாக வரும், புது ஃப்ரேமு. இதோட இந்த இதிலேருந்து வெட்டி எடுத்துருவாங்க. 1.5 அடி நீட்டு. இந்த சைடு வெட்டி எடுத்துகிட்டு இதை அப்படியே தனியாக கழட்டி வச்சுருவாங்க. பேக்கில் இருக்கிறத இங்கேருந்து இருந்து 1.5 அடி இங்கே வந்துடும். 1.5 அடிக்கு நீட்டிட்டு இந்த தான் அந்த இதே வரும். இப்போ இந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 சீட்டில் பின்னாடி போயிடும். எக்ஸ்ட்ராவாக 4 சீட்டு போடுற மாதிரி 19 சீட் வந்து 22 சீட்டாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் வேலையை முடிச்சுட்டு நம்ம வீடியோ போடலாம். ஃபுல் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.